எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் தருகிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒரு வழக்கமாக நடக்கிற ஆராதனையாக இல்லாமல் ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல வந்ததை ஒவ்வொருவரும் ஆண்டவரை உணர்ந்து இந்த இடத்திலிருந்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் கால் வைக்கும்போது ஒரு மகிமையை பார்க்க கிருபை செய்வீராக. ஆண்டவரே, நீர் வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிற தேவன், உம்முடைய வார்த்தையை அனுப்புகிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே உம்முடைய வார்த்தை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க விரும்புகிறோமோ அந்த ஜெபமானது உம்முடைய வசனம் போய் கிரியை செய்கிற அளவுக்கு இந்த இடத்துல உம்முடைய பலத்த கிரியை விளங்கட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். அந்தகார வல்லமைகள் வெளியேறட்டும். கட்டுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை இந்த இடத்தை ஆளுகை செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல 100 பேருக்கு குறையில்லாமல் ஆராதிக்கிற அந்த கிருபை எங்கள் மேலே வைப்பீராக. இந்த 100லிருந்து மேலே வளர கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இந்த இடத்தை ஆளுகை செய்யுங்க, எங்களை ஆளுகை செய்யுங்க நல்ல பிதாவே, ஆமீன். உங்களை எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமீன். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்திரி என் கைகளே. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஒருவர் படி பார்த்து ஸ்தோத்திரம்ங்கிறது எவ்வளோ பெரிய கிருபை இல்லையா? ஸ்தோத்திரம். இந்த கைகள் இப்படி ஒருவர் பார்த்து, ஆசிரியர் பார்த்து வணக்கங்கிறோம். அது மாதிரி நம்மளை ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது ஸ்தோத்திரம் என்று சொல்லுவதில் மகிமை வெளிப்படுமா? ஆமென். மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. ஸ்தோத்தரி என் திரும்பவுமே, துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். என் ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, நல்ல கையுட்டி. துதித்திடு என் உள்ளமே, கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர், வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரியே ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்தரி என் கைகளே. துதித்திடு என் உள்ளமே, மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம். யூத ராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். யூத ராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, ஸ்தோத்திரம்.
சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே, மகத்துவ தேவனுக்கு ஸ்தோத்திரம், மாறாத நேசருக்கு ஸ்தோத்திரம். மகத்துவ கை கொட்டி மாறாத நல்ல கைகளை தட்டி. ஆலோசனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை அதிசயமானவர்க்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே, பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், சாபங்களை தீர்த்தவரே ஸ்தோத்திரம். பாவங்களை வென்றவரே ஸ்தோத்திரம், கரங்கட்டி ஸ்தோத்திரம். ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம். என் ஆபத்தில் அடைக்கலமே ஸ்தோத்திரம், ஆசீர்வாத தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே, கண்ணீரை துடைப்பவரே ஸ்தோத்திரம், கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். கலங்காதே என்றவரே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரிய ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம். வியாதியின் பரிகாரிய ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி. சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே. சத்தமாக மரணத்தை ஜெயித்தவரே ஸ்தோத்திரம், மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம். மரணத்தை மாசில்லாத தேவனே ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம். யூதராஜ சிங்கமே ஸ்தோத்திரம், ஆச்சரிய தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதித்திடு என் உள்ளமே, சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே, துதித்திடு என் உள்ளமே. சோற்றரி என் கைகளே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் போட்ட கை உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஒருவர் பார்த்து ஸ்தோத்திரம் போட்ட கை என்ன செய்யப்படும்? உயர்த்தப்படும். என் தேவனால் நான் உயர்த்தப்பட வேண்டும். சொல்லுங்க, என் தேவனால் நான் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு ஏற்று நிற்கிறார். நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுவோம். ஆமென். தலை கவிழ்ந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் உயிரோடு இருக்க மட்டும் அவரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் சொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் பலிக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று சொல்கிறவங்க உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை கூட, இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை ஒன்று கூட மண்ணில் விழுக வீணாக போகலையாம், எல்லாமே நடந்துச்சான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட வீணாக போகாது.
எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. எல்லாமே நடந்தது. யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறது உண்மையானால் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். எலிசா தீர்க்கதரிசி கேட்டது போல, எனக்கு உங்களுடைய ஆவியின் வரம் ரெட்டிப்பாக வேணும். அதில் ஒரு வரம் அந்த அளவு ஒன்று குறைஞ்சி போச்சுங்கிறாங்க. ஆனால் அது குறையில்லை. அவருடைய மரணத்தில் அடக்கம் பண்ணின இடத்துல 1 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய எலும்பு பட்டு ஒருத்தன் பார்த்தீங்கன்னாக்கா, ஆமேன், மரித்தவனை கொண்டு போய் அந்த இடத்துல போடும்போது அந்த எலும்பு பட்டு உயிரோடு எழும்புனான். அப்புறம் கேட்கும்போது இது எலிசாவினுடைய கல்லறை. அல்லேலூயா. நம்ம எலும்புக்குள்ள கூட ஸ்தோத்திரம்ங்கிற அந்த பரிசுத்த மகிமை இறங்கி இருக்கணும். அல்லேலூயா. கண்டபடி கை தட்டக்கூடாது. ஒரு ஸ்தோத்திரத்தோடு நல்ல உணர்வோடு கை தட்டணும். பாடும்போது உணர்வோடு பாடணும். அதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று வீழ்ந்திடுவோமே. துள்ளிட மாட்டோம், துள்ளிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. துள்ளிட மாட்டோம், துள்ளிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையிடுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் மனையாக, சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே, அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தோணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆறாத காயங்கள் ஆரோக்கியம் வாழ்வினில் ஓடும், ஆற்றிய தேற்றும் நனாத போற்றிய பாதம் பணிவோ. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அனாதையாவர் இல்லை,
ஆனாதி தேவனே அடைக்கலம் பாரினில் யாவது இல்லை. ஆனந்த துதி ஒளி கேட்க, ஆடல் பாடல் சத்தம் ஒலிக்க, ஆகாயமினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பார்ப்போற்றும் தேவன் நம் தேவன், பாரினில் வேறில்லை பாக்கியம். நீரந்தன் ஜனங்கள் என்றாரே, வேறென்ன வாழ்வினில் வேண்டாம். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். பிள்ளைகளும் சபையும் பிதா முன்னே நிலைக்கும், பரிசுத்த மாளிகை எழும்பும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயமினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாயமினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயமினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் விழுந்து நிற்போமா? 90 வயது 100 வயதுல ஸ்தோத்திரம் ஆண்டவர். 75 வயதுல வாக்கு கொடுக்கிறார், 100 வயதுல நிறைவேறுகிறது. ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். ஆனால் அந்த ஈசாக்கின் சந்ததி, இஸ்மவேலின் சந்ததி இன்றைக்கு உலகம் முழுவதும் பரம்பி காணப்படுகிறது. நாமெல்லாம் அதற்கு ஒரு தகுதி இல்லைனாலும் ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த அந்த உரிமையினால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய மாம்ச சித்தத்தினாலும் புருஷ சித்தத்தினாலும் நம்ம உண்டாகலை, அவருடைய ரத்தத்தினால. அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. எல்லா கரங்களை ஒத்தி கத்திர சோத்திரம் பண்ணுவோமா? என்ன என் குடும்பத்தின் மத்தியில் தெரிந்து கொண்டதற்காக சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். இதை உரிமையோடு சொல்ல வைக்கிறது ஆவியானவருடைய அபிஷேகம் தான். இந்த அபிஷேகம் இல்லைன்னா நீங்க வெக்கப்பட்டு போயிடுவீங்க. அல்லேலூயா. உங்களுக்காக போராடுகிற, எனக்காக போராடுகிற இந்த ஒன்னே ஒன்று அந்த அபிஷேகம் தான். இந்த சபைக்குள்ள இருக்கிற யாரும் அபிஷேகம் இல்லாதவர்களாக இருக்கவே கூடாது. எதையும் இழக்கலாம், ஆனால் ஆண்டவர் தந்த அபிஷேகத்தை இழக்கவே கூடாது. அல்லேலூயா. இழந்து போயிருந்தாலும் அதை திரும்ப தருவேங்கிறார். அல்லேலூயா. புதுப்பிப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, ஆமேன். சபையின் நடுவில் நீங்கள் அவரை துதிப்பதற்காகத்தான் அந்த அபிஷேகம். ஆமேன். சோத்திரம் ஆண்டவரே. கொஞ்சம் கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பின்மாறி ஆண்டவரே மலையை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. அபிஷேக மலையை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அஜிஸ் கண்ணை மூடி நல்லா கையை உயர்த்தி சோத்திரம் பண்ணு. ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சுவிசேஷம் சொல்லுவதற்குரிய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. கட்டுக்களை உடைக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. சாபங்களை முறிக்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. நான் உம்முடைய பிள்ளை என்பதை ஆண்டவரை நிரூபித்து காட்டுவதற்கு, பாவத்தை வெறுத்து பரிசுத்த ஜீவியம் செய்வதற்கு உம்முடைய அபிஷேகத்தை என் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே.
ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கன்மலையை பிளந்து வனாந்தரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தண்ணீரை கொடுத்தவரே, பள்ளத்தாக்கிலிருந்து தண்ணீரை கொடுத்தவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில கனி தந்து செழித்தோங்கி குடிதான கிருபை என் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி. சரீரத்தில் எல்லாம் போய்விட்டது, ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே அந்த நெஞ்சை பிளந்த பொழுது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே. ஓ ரப ஷபரபலபா. ஓ கிருபையின் ஊற்றுகள் பெருகட்டும், கிருபையின் ஊற்றுகள் பெருகட்டும். அந்த கிருபையின் ஊற்றுகள் என் மூலமாய் பெருகட்டும். இந்த சபையின் மூலமாக கிருபையின் ஊற்றுகள் பெருகட்டும், ரட்சிப்பின் ஊற்றுகள் பெருகட்டும். நல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஓ உமக்கு நன்றி. கிருபையின் ஊற்று பொங்கி பொங்கி வா, பொங்கி பொங்கி வா, என் மூலமாக பொங்கி பொங்கி வா. ஊற்று எடுக்கட்டும், பெருக்கு எடுக்கட்டும். ஆமென். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதிய என் நேசகர்த்தரே, ஆசீர்வதிய என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்ப, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்ப. ஊற்று தண்ணீரே, கேளுங்கள் கொடுக்கப்படும். பாடுங்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, கன்மலையை பிளந்து வனாந்திரத்திலே, கர்த்தாவேவும் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலை இந்த நாளிலும் என் தாகம் தீர்க்க வாரும். பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினா என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல, சொல்லுங்க, ஜீவ ஊற்றினா என்னை நிறைத்திடுமே. மறுபடியுமாக, ஜீவ தண்ணீரா எந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழி தொங்கிட, கனி தந்திட நான் செழி தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே ஆண்டவரே நீ நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஒரு ஜீவ நதியா என்னை பயன்படுத்துங்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே, ஏழும் வீட இந்த வேளை யோசேப்பை போல. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதனிலே,
எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இறங்கிடுமே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவா. கண்ணீரோடு கேளுங்க. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பாடுங்க. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. பூரணமாக்கிட தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி. கண்களை மூடி, கண்களை மூடி கைகளை முயற்சி. தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியா என் நேசகர்த்தரே, ஆவியின் வரங்களை தாங்க. ஆவியின் வரங்கள் இப்பொழுது, ஆவியின் வரங்கள் எல்லாருக்குள்ளேயும் வரங்கள் இருக்குது. மேனூற்று ஆண்டவரே அந்த வரங்களை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறேன். என் ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே. எல்லா வரங்களும் மறைந்திருக்கிறதான எல்லா கிருபையின் வரங்கள் வெளிப்படுவதாக. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட. எல்லாரையும் ஒரு ஜீவ ஊற்றாக மாற்றுங்க. ரட்சிப்பின் ஊற்றுகள் இருக்கிற இடத்துல அவளை ஆசீர்வாதமாக வைக்கும்படி இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் ஆண்டவரே என்னை ஒரு ரட்சிப்பின் ஊற்றாக எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, ஆத்ம பாரமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே.
ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவாவியே, ஜீவநதியே பொங்கி வா. கண்களை திறந்து பார்க்காம கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன ஒரு ரட்சிப்பின் ஊற்றாக பயன்படுத்துங்கப்பா. ஒரே ஒரு வார்த்தை தான், உன் கணவனை அழைத்து கொண்டு வா, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன பொழுது ஆமென், தன்னுடைய உள்ளம் வெளிப்பட்டது. ஒரு பட்டணமே மாறும் அளவிற்கு ஆண்டவர் ஒரு ரட்சிப்பின் ஊற்றாக அம்மா சமாரிய ஸ்திரியை மாற்றினதை போல ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு ஊழியம் செய்வதற்கு என்னை நீங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் மட்டும் தனியாக அந்த ஆலயத்துக்குள்ளே வர்றேன், என்னை பார்த்து ஒரு கூட்ட மக்கள் ஓடி போயிட்டாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் இல்லாதபடிக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை ரூபப்படுத்துங்கப்பா, மறுரூபப்படுத்துங்கப்பா. கண்ணீரோடு கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, என்னை ஒரு ரட்சிப்பின் ஊற்றாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே, ஜீவ ஊற்றாக மாற்றுங்க ஆண்டவரே. அநேகருடைய தாகங்கள் தீர்க்கப்படுவதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்துங்கப்பா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. நான் இருக்கிற இடத்துல ஒரு மகிமையை நான் வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. உம்மை வெளிப்படுத்த கிருபை செய்வீராக. ஓ ஷபர பர பல பர பல பர பலபா, ஓ ரப ஷபர பல பல பலபா. ரெண்டு கையை வச்சு சொல்லுமா, உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். சொல்லுங்க, உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். என் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். கேள்பமா, உம்மை போலாக்கும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும் உள்ளத்தை எல்லா கசப்புகளும் மாறட்டும், என்னை உம்மை போலாக்கும் உம்மை போலாக்கும். என்னை காண்கிற கண்கள் உம்மை பார்க்க வேண்டும். போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும் உம்மை போலாக்கும். கண்களை மூடியும் இயேசுவே, உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்கும். கைகளை உயர்த்தி கண்களை மூடி இந்த சின்ன பல்லவியை கூட நீங்கள் அங்கே ஸ்க்ரீனில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே, இன்றைக்கி நான் மாறி இருக்கிறேன்னா, தேசத்தை மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன், நான் மாறி இருக்கிறேன்னா, எங்கள் வீட்டுக்குள்ள அந்த அன்பு வெளிப்படுதா, நாங்கள் ஒருவர் இன்றைக்கி சந்தோஷமாக பார்க்குறோமா, ஆமேன், எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை இருக்குதா, எங்களுக்குள்ள சகோதரருக்குள்ள பாசம் இருக்குதா, இங்கே ஒருவர் நாங்கள் உம்முடைய அன்போடு பார்க்கிறோமா, இது இல்லைனா ஆமேன் நம்மளால் ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒப்பு கொடுங்க, குறைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மாறுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகம் நம்மை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீடன் என்று சொல்லட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சீசர்களை உருவாக்குவதற்கு தான் சபையை வைத்தாரே ஒழிய
ஆமேன். ஒரு பிஸ்னஸில் எப்படி பெருக்கம் வருதோ அப்படிப்பட்டதான ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொண்டு வருவதற்கல்ல. வைக்கோலை போல வைக்கோல் ஆமேன். அந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா லாரியில் போகும்போது அல்லது அடுக்கி வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக நிறையா இருக்கும். ஆனால் ஒரு தீ வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், எல்லாமே பொசுங்கி போயிடும். ஆமேன். தங்கம், நம்ம எல்லாம் ஆண்டவர் தங்கம்னு சொல்கிறார். நீங்கள் வைக்கோல் போடுற போல் ஒரு பெருங்கூட்டமாக இருக்கிறதுல அதை நான் அவனுக்கு பெருசாக சொல்லலை. ஆனால் இந்த தங்கம் உருக்குனாலும் அதனுடைய தன்மை மாறாது. தங்கம் உருகுனாலும் மாறாது. அதுபோல் இந்த நாளில் ஆமேன் சுத்த பொன்னாக விளங்குவதற்கு இயேசுவே என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. கண்களை மூடி கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போலாக்க இயேசுவே உம்மை போலாக்க என் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்க. ஆஹா என்னுள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உம்மை போலாக்க. சொல்லுங்க திரும்ப, என்னுள்ளத்தை நிரப்பி என்னை உம்மை போலாக்க. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் உம்மை போல நான் மாறும் பொழுது தானியேலுக்கு முன்பாக ராஜா படிந்ததை போல இரட்சகர் இயேசுவே இரட்சகர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்க அந்த இயேசுவே இரட்சகர். பரிசுத்தர் இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தர் மரணத்தினின்று உயிர். கைகளை உயர்த்தி கால்கள் யாவும் அந்த இயேசுவே பரிசுத்த உன்னதர். இயேசுவே உன்னதர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் போற்றிடும்
அந்த இயேசுவே உன்னத. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த ஆமேன் என் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறேன். சொல்லுமா, என் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன். சொல்லுங்க, என் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய சுபாவங்கள் மாறும்போது மட்டும்தான் இது நடக்கும். நம்முடைய சுபாவங்கள் மாறாத பொழுது இது நடக்காது. அதனால தான் பவுல் எந்த இடத்துலையும் இரட்சகர் இயேசுவை ஆணித்தரமாக வெளிப்படுத்தினார். அவர் மூலமாக ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. இன்றைக்கு இந்த நாளில் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிற்கிற இடங்களில் இயேசுவை அறிவிக்க முடிகிறதா? அல்லது இயேசுவை பற்றி நம்மிடத்தில் கேட்க முடிகிறதா? இந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவர். எல்லாரும் கேட்போமா? இந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. என்னோட வாழ்க்கையில் எல்லாமே வரும் போகும், ஆனால் கடைசி வரைக்கும் என்னோடு இருப்பது உடைய கிருபை தான் ஆண்டவரே. உடைய கிருபை தான் ஆண்டவரே. அந்த கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த கிருபைக்காக யாக்கோபின் தேவன் சகல கிருபைகளின் தேவனாக நம்ம மத்தியில் இருக்கிறதுக்காக சகல கிருபைகளையும் கொடுக்கிற தேவனுக்கு கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சகல கிருபைகளையும் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உமக்கே